உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இன்று பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. இதுகுறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பணியை அனைத்து அரசியல் கட்சிகளுமே பிரதானமாக மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே சமயம் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுமே தங்கள் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்ற அறிவிப்பை இன்னுமே வெளியாகாத சூழல் என்பது இருந்து வருகிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறை அந்த 27 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னணி தலைவர்கள் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகலாம் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவராக கூடிய நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தேச பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிகாரப்பூர்வமாக பாஜக தரப்புல யாரெல்லாம் வேட்பாளர்கள் என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்காக தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக சென்னை வரக்கூடிய அவர் தொடர்ச்சியாக அந்த பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பியூஷ் கோயலோடு சேர்ந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் மீண்டும் சென்னை திரும்ப இருக்கிறாங்க. இன்று பிற்பகலுக்குள்ளார பாஜகவுடைய அந்த தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 27 தொகுதிகளுக்கும் ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. அந்த வகையில் தளி தொகுதியில அமர் பிரசாத் ரெட்டி, அதே போல் மொடக்குறிச்சி தொகுதியில கிருத்திகா சிவகுமார், அவினாசி தொகுதியில மத்திய அமைச்சர் எல் முருகன், திருப்பூர் தெற்கு தொகுதியில ஏபி முருகானந்தம், சாத்தூர் தொகுதியில பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திருச்செந்தூர் தொகுதியில KPM ராதாகிருஷ்ணன், நாகர்கோவில் தொகுதியில முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பத்மநாபபுரம் தொகுதியில எட்வின் ஜோஸ், அதேபோல் குளைச்சல் தொகுதியில சிவகுமார், விளவங்கோடு தொகுதியில விஜயதாரணி, திருவண்ணாமலையில அஸ்வத்தாமன், தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தம், புதுக்கோட்டையில ராமச்சந்திரன், அதே போல வாசுதேவநல்லூர்ல ஆனந்த் ஐயாசாமி, ராமநாதபுரத்துல GPS நாகேந்திரன், ராசிபுரம் தொகுதியில டாக்டர் பிரேம்குமார், மயிலாப்பூர் தொகுதியில பாஜகவுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆவடியில அஸ்வின், கோவை வடக்கு தொகுதியில வானதி சீனிவாசன், உதகமண்டலம் தொகுதியில போஜராஜன் அல்லது உமாதேவி, கந்தர்வக்கோட்டை தொகுதியில புரட்சி கவிதாசன், திருப்பத்தூர் தொகுதியில சோழன் பழனிசாமி அல்லது மேப்பல் சக்தி, அறந்தாங்கி தொகுதியில கவிதா ஸ்ரீகாந்த், மதுரை தெற்கு தொகுதியில ராம சீனிவாசன், ராதாபுரம் தொகுதியில பாலகிருஷ்ணன், திருவாரூர் தொகுதியில பண்ணைவயல் இளங்கோ அல்லது பேட்டை சிவா, மானாமதுரையில பாலகணபதி அல்லது மா வெங்கடேசன் ஆகியோருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உத்தேச பட்டியலாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பட்டியலில் ஒரு சில மாறுதல்களும் இருக்கலாம் என தெரிய வருகிறது. பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழகம் வருகிறார். தமிழகம் வரக்கூடிய அவர் பாஜகவுடைய அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார். வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகாக சம்பந்தப்பட்ட பாஜக தரப்புல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அனைவருமே அடுத்த கட்டமாக வேட்புமனு தாக்கலை செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரதமர் மோடியும் விரைவில் தமிழகம் வரக்கூடிய ஒரு சூழல்ல அந்த பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் பிற்பகல்ல இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.